Joshua 1:8. யோசுவா 1:8. This book of the law shall not depart from your mouth, but you shall meditate in it day and night, that you may observe to do according to all that is written in it, for then you will make your way prosperous, and then you will have good success. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். I keep reading this verse every week. ஒவ்வொரு வாரமும் நான் இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிறேன். Purposely, not to take up your time or waste your time. உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளவோ வீணாக்கவோ அல்ல, வேண்டுமென்றே நான் வாசிக்கிறேன். Because many people, object to the idea of success among the Christians. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே வெற்றி என்றாலே பலர் அந்த வெற்றியை ஆட்சேபிக்கிறார்கள். Success is something worldly, they think. வெற்றி என்பது உலக பிரகாரமான ஒரு காரியம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். But here we see God himself instructing a man on success. ஆனால் வெற்றி குறித்து தேவனே ஒரு மனுஷனுக்கு கற்றுக் கொடுப்பதை இங்கே பார்க்கிறோம். And he is telling him that this book is the success book. அவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இந்த புத்தகம் தான் வெற்றியின் புத்தகம் என்று. A lot of people don't know this. பாருங்க, நிறைய பேருக்கு இது தெரியவில்லை. They think it's a sacred book that we must worship. அவங்க நினைக்கிறாங்க இது ஒரு புனிதமான புத்தகம், இதை நாம் ஆராதிக்க வேணும். We must kiss it once in a while. இதை எப்போதாவது நாம் முத்தம் செய்ய வேணும். Respect it. இதுக்கு மரியாதை கொடுக்கணும். But God says this is a success book. ஆனால் தேவன் சொல்லுகிறார் இது வெற்றியின் புத்தகம் என்று. That's the way I look at it. நான் அதை அப்படிதான் பார்க்கிறேன். This book of the law, he says, shall not depart out of your mouth. அவர் சொல்லுகிறார் இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. But you shall meditate day and night upon நீ அதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. and observe to do according to all that is written therein. அதில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படி செய்ய கவனமாயிருப்பாயாக. Then you will make your way prosperous. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். Whether you are going to be prosperous or not, it depends on you. நீங்கள் செழிப்பா இருக்க போகிறீர்களா இல்லையா என்பது உங்களை பொறுத்தே இருக்கிறது. Whether you are going to succeed in life in the various areas and aspects of your life is up to you. உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளிலே நீங்கள் வெற்றிகரமாக இருக்க போகிறீர்களா இல்லையா என்பது உங்களை பொறுத்தே இருக்கிறது. But you will find today most of the Christians blaming God for their condition. ஆனா இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நிலைக்கு கர்த்தரை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். If there is a God, will I be like this? தேவன் என்று ஒருவர் இருந்தால் நான் இப்படி இருப்பேனா? If there is a God who loves me, will he leave me like this? என்னை நேசிக்கிற ஆண்டவர் ஒருவர் இருந்தால் என்னை இப்படி விட்டு விடுவாரா? But that God who loves you has sent his son for you to die on the cross, and then gave a success book into your hands and tells you to meditate in it and do what it says, you will have success. ஆனால் உங்களை நேசிக்கிற தேவன் தம்முடைய சொந்த குமாரனை உங்களுக்காக இந்த பூமியில் அனுப்பினார். பிறகு இந்த வேதாகமத்தை உங்கள் கையிலே கொடுத்து நீங்கள் வாழ்க்கையில வெற்றி பெற இதை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். More than you want to, God wants you to succeed. நீங்கள் வெற்றி பெற விரும்புவதை காட்டிலும் தேவன் அதிகமாய் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார். I am preaching, trying to convince people that God wants you to be successful. நீங்கள் வெற்றிகரமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை எடுத்துரைக்கவே நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். God is interested in your success because then only it will be to his glory. உங்களுடைய வெற்றியிலே தேவன் ஆர்வமா இருக்கிறார். ஏனென்றால் அப்பொழுதுதான் அது அவருக்கு மகிமையை கொண்டு வரும். His reputation is at stake. அவருடைய பெயருக்கு எந்த களங்கமும் ஏற்படாது. In the same way that a parent's reputation is at stake with the life of the child and the way he fares. ஒரு பிள்ளை ஒருவேளை தோல்வியடையும் என்றால் எப்படி பெற்றோருக்கு களங்கம் ஏற்படுமோ அது போலதான் God is interested in our success. உங்களுடைய வெற்றியிலே தேவன் ஆர்வமா இருக்கிறார். Now we've been talking about success in various areas of our lives. நம்முடைய வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளிலே வெற்றி என்பது குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். Right now we're talking about the financial side. இப்பொழுது நம்முடைய பொருளாதார வாழ்க்கை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். Now finances are a very important aspect of our life. நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரம் மிக முக்கியமான ஒரு அம்சமா இருக்கிறது. But the problem in walking in victory and success in finances or in anything is that we have some wrong ideas. ஆனா பொருளாதாரத்திலும் சரி மற்ற காரியங்களிலும் சரி நாம் வெற்றியிலே ஜெயத்தில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்கள் பிரச்சனைகளா இருக்கிறது. And the Bible in 2 Corinthians 10 verses 3 to 5 it describes this problem as a fortress that has been built by mental attitudes and falsehoods. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களிலே அது மனதிலே இருக்கிற சில விதமான தகாத எண்ணங்கள் கோட்டைகளாய் உருவெடுத்து இருப்பதுதான் பிரச்சனை என்று வேதம் நமக்கு எடுத்துரைக்கிறது. Not some kind of evil thoughts, but the wrong attitudes and thoughts. ஏதோ சில பொல்லாத எண்ணங்கள் நினைவில் என்று கிடையாது, மாறாக தவறான எண்ணங்கள், thoughts that are contrary to God's will. அதாவது தேவனுடைய சித்தத்துக்கு முரண்பாடான எண்ணங்கள். About many things
people entertain wrong thinking. பல காரியங்களை குறித்து மக்கள் தவறான எண்ணங்களை Now, கொண்டிருக்கிறார்கள். wrong thinking is dangerous because the Bible says, as a man thinketh, so is he. தவறான எண்ணம் ஆபத்தானது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அவன் அப்படிதான் இருக்கிறான் என்று. You can't say, well, it's just thinking, it's not going to matter, இது வெறும் எண்ணம் தானே, இதனால என்ன ஆக போகுது அப்படியெல்லாம் No, சொல்லக்கூடாது. thinking is going to determine the quality of your life. உங்களுடைய எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை நிர்ணயிக்க போகிறது. If you think in the wrong direction, you're going in the wrong direction in life. தவறான பாதையில எண்ணும் போது வாழ்க்கையில தவறான பாதையிலே போக ஆரம்பிக்கிறீர்கள். If you think wrong thoughts about family life, then you're going in the wrong direction and you will be unhappy in your family life. குடும்ப வாழ்க்கை குறித்து தவறான எண்ணங்கள் இருக்கும் என்று சொன்னால் பிறகு குடும்ப வாழ்க்கை தவறான பாதையில போகும். பிறகு குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்காது. By putting your mind right and thinking the right thoughts, you can set your family right. உங்களுடைய மனதை சரிப்படுத்துவதன் மூலமாக சரியான எண்ணங்களை எண்ணுவதன் மூலமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்த முடியும். That is why on Tuesday nights we are teaching on marriage and family. ஆகவேதான் செவ்வாய் இரவுகளிலே திருமணமும் குடும்ப வாழ்க்கையும் என்று போதித்து வருகிறோம். God says a house is built with wisdom. தேவன் சொல்கிறார் வீடு ஞானத்தினாலே கட்டப்படும். Established with understanding. அது விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். Now the Bible doesn't say get married and we'll see if it works out or not. 50% of the time it works out. திருமணம் செய்து கொள்ளுங்கள், சரிப்பட்டு வருதா இல்லையா பார்க்கலாம். 50% சரிப்பட்டு வரும்னு வேதம் சொல்லல. If you try very hard, maybe 90% you will succeed. கஷ்டப்பட்டு முயற்சித்தால் 90% சரிப்படும் சொல்லல. Bible says you can build a marriage and you can make it last the whole lifetime. நீங்கள் திருமணத்தை கட்ட முடியும், அது வாழ்நாள் முழுதும் நன்றாக இருக்கும்படி நீங்கள் செய்ய முடியும் என்று வேதம் Then சொல்கிறது. it says by knowledge its rooms are filled with pleasant and precious riches. பிறகு சொல்கிறது அறிவினாலே அதன் அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும் என்று. So that married life can have good things. ஏன் என்று சொன்னால் திருமண வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள் இருக்க வேண்டும். In the same way everything. அதே போல தான் எல்லா விஷயமும் In all aspects of our life. நம்முடைய வாழ்க்கையின் சகல அம்சங்களிலும் If we think the right thoughts, then we can go in the right direction. சரியான எண்ணங்களை எண்ணும்போது சரியான திசையிலே நம்மால் போக முடிகிறது. Now many people have got the wrong thoughts already risen above their head and standing like a fortress, and they are imprisoned within those wrong thoughts. அநேகருக்குள்ளே ஏற்கனவே தவறான எண்ணங்கள் எழும்பி கோட்டை மதிலை போல அவர்களை சூழ்ந்திருக்கிறது. அவைகளுக்குள்ளாக அவர்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். Unable to get out. வெளியே வர முடியவில்லை. This is the pattern of their religious thinking. அவருடைய மதம் அவர்களுக்குள்ளாய் கொடுத்து விட்ட ஒரு விதமான எண்ணம் இது. This is the way they have thought from their granddaddy's days, and that's the way they'll think for the next several generations. அவருடைய தாத்தாவின் நாட்களிலிருந்து அப்படிதான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த சில தலைமுறைகளுக்கும் அப்படிதான் எண்ண போகிறார்கள். And therefore it is difficult for them to have a change of life even though they desire a change. ஆகவேதான் பாருங்கள் அவர்கள் மாற்றத்தை விரும்பினாலும் கூட அந்த மாற்றத்தை பெறுவது என்பது ரொம்ப கஷ்டம். But change will come only when the change comes in thinking. எண்ணத்திலே மாற்றம் வரும்போது தான் வாழ்க்கையில மாற்றம் வர முடியும். Talking about believers. நான் விசுவாசிகளை குறித்து பேசுகிறேன். A change will come only when a change in thinking comes. எண்ணத்திலே மாற்றம் வரும்போது மட்டுமே வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாக முடியும். Otherwise it cannot come. இல்லாவிட்டால் வர முடியாது. So the Bible says, ஆகவே வேதம் சொல்கிறது, our weapons are mighty to the pulling down of strongholds of this type. நம்முடைய போராயுதங்கள் இப்படிப்பட்ட பலத்த அரண்களை நிர்மூலமாக்க கூடியவைகளா இருக்கிறது. What is the weapon that God has given us? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம் தான் என்ன? It is the weapon of God's word. தேவனுடைய வார்த்தை என்னும் ஆயுதம் அது. God's word which has been interpreted by the Holy Spirit's help. பரிசுத்தாவின் உதவியோடு கூட வியாக்கியானம் பண்ணப்படுகிற தேவனுடைய வார்த்தை. When the Holy Spirit unveils the truth of God's word. ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை நமக்கு திறந்து கொடுக்கும்போது, When you see the truth, சத்தியத்தை நீங்கள் பார்க்கும்போது, then the strong fortresses that stand and forbid you from crossing over and going to the other side, they are fallen. பிறகு பலத்த அரண் போல் எழும்பி நிற்கிற நீங்கள் எதிர்க்கரைக்கு செல்ல முடியாமல் உங்களை தடுக்கிற இந்த பலத்த அரண்கள் எல்லாம் நொறுங்கி போகிறது. Many people have financial strongholds. அநேகருக்கு பண விஷயத்திலே பலத்த அரண்கள் இருக்கிறது. They have a mental stronghold financially. பண விஷயத்திலே மனதிலே பலத்த அரண்கள் So இருக்கிறது. we've been working at knocking down these strongholds. ஆகவே இந்த பலத்த அரண்களை உடைத்தெறியும் வேலையிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். Now, some people are hard nuts to crack. சிலருக்கு பாருங்க என்னதான் சொன்னாலும் ஏறாது. So I'm going to really get to work. ஆகவே தான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய போகிறேன் அதை. In some old buildings that are built very strong, you call a man to knock it down. It's not very easy, and he'll be grumbling the whole time as he knocks it off, that he's got a bad deal. ரொம்ப உறுதியா கட்டப்பட்டிருக்கிற பழைய கட்டிடங்கள்லாம் பாருங்க, அதை உடைக்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டா அவன் முறுமுறுத்துனே வேலை செய்வான். கஷ்டமான வேலையா இருக்கு அப்படின்னு. It's a very difficult job. ஏன்னா ரொம்ப கஷ்டமான வேலை. And I've been doing it for a long time. நான் அதை ரொம்ப நாட்களாக செய்து கொண்டிருக்கிறேன். Even one grand old preacher looked at me, heard me preaching, and he said, "Young man, you're doing a good job. Keep doing it. I can't do it.
but I'll stand behind you, he said. ஒரு வயதான பிரசங்கி என்ன பார்த்து சொன்னா, வாலிபனே நீ அதை செஞ்சிட்டு இருக்க, இன்னும் தொடர்ந்து செய், என்னால இப்ப முடியாது, ஆனா உனக்கு பக்கபலமா நான் இருக்கேன். என்ன செய்ய சொல்லாத, நீ செய், நான் உனக்கு பின்னால நிக்கிறேன் வேணா. God bless him. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கட்டும். Because this is a hard job. ஏன்னா இது கஷ்டமான வேலை. But the more I look into this truth, ஆனால் இந்த சத்தியத்தை நான் அதிகமாய் பார்க்க the more it really more I understand it myself. இதை நான் அதிகமாய் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். I see it with much more clarity. இன்னும் அதிக தெளிவோடு இதை நான் பார்க்கிறேன். Now we've been dealing with several things. பல காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். One is a right attitude about God. ஒன்று என்னவென்றால் தேவனை குறித்த சரியான ஒரு எண்ணம். The way that people present God to others sometimes have made people think that God is in some great need and some trouble, that he wants our money and so on. சிலர் தேவனை மக்கள் முன்னாலே சொல்லும்போது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஏதோ தேவனுக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது, நம்முடைய பணம் எல்லாம் அவருக்கு தேவை என்பது போல இருக்கிறது. Some preachers also are good at misrepresenting, sometimes knowingly or unknowingly. சில பிரசங்கியார்கள் கூட அறிந்தோ அறியாமலோ சில சமயங்களில் இப்படி தவறாய் சொல்லி விடுகிறார்கள். Like the ones who say, well brother, I'm living by faith. சில சொல்றாங்க இல்லையா, பிரதர் நான் விசுவாசத்துல தான் வாழ்றேன் அப்படின்னு. That means I have nothing. என்ன அர்த்தம்? என்கிட்ட ஒண்ணும் இல்ல. My God is not good enough to meet all my needs. என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க என்னுடைய தேவனால முடியல. Your God, the government is better. உங்களுடைய கடவுளாக அரசாங்கமே பரவாயில்லை. The paymaster is better. உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற ஆள் பரவாயில்லை. But we are all poor people because we are just preachers. ஆனா நாங்கலாம் பாருங்க பிரசங்கியார்கள், ஆகவே ஏழைகள். This conveys a wrong picture of God. இது தேவனை குறித்த ஒரு தவறான படத்தை கொடுத்து விடுகிறது. So I worked on this thing. ஆகவே இதை தான் நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். I showed you that my God who has employed me is a very rich God. நான் உங்களுக்கு காண்பித்தேன், என்னை வேலைக்கு அமர்த்தி இருக்கிற தேவன் மிகவும் ஐஸ்வரியம் உள்ள தேவன் என்று. But he has not only employed me, I am his son and you are his sons and daughters. அவர் என்னை வேலைக்கு அமர்த்தி இருப்பது மட்டுமல்ல, நான் அவருடைய மகன், நீங்களும் அவருடைய குமாரத்திகளா இருக்கிறீர்கள். He is much richer than Bill Gates. அவர் பில் கேட்ஸ் விட ரொம்ப பெரிய பணக்காரர். Bill Gates is pathetically poor compared to God. தேவனோடு ஒப்பிடும்போது பில் கேட்ஸ் எல்லாம் பாவம், ஒண்ணுமில்லாத ஒரு ஏழை. Feel sorry for him. அவருக்காக வருத்தப்படுறேன். But our God, my heavenly Father, is so rich. ஆனா என்னுடைய தேவனாகிய பரமபிதா மிகவும் ஐஸ்வரியம் உள்ளவர். The earth and the fullness thereof belongs to him. அவர் சொல்கிறார், பூமியும் அதன் நிறைவும் எனக்கு சொந்தம் என்று. Silver and gold are mine, he says. வெள்ளியும் பொன்னும் என்னுடையவைகள் என்கிறார். So I look upon God in this way. ஆகவே தேவனை நான் இப்படியாய் பார்க்கிறேன். So I will never, and I have never opened my mouth to represent God in any other way other than this. ஆகவே இந்த வழியிலே தவிர வேற எந்த வழியிலும் தேவனை நான் பிரதிபலிக்க கூடாது என்று நான் அப்படி நினைப்பதே கிடையாது. I made this determination many years ago in my life. பல வருஷங்களுக்கு முன்னால வாழ்க்கையில இந்த தீர்மானத்தை எடுத்துட்டேன். That my God is a rich God. என்னுடைய தேவன் ஐஸ்வரியம் உள்ளவர். And the only way I will speak about him is in a way that is worthy of that concept. அவரை குறித்து நான் பேசும்போது அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு தான் பேச வேண்டுமே தவிர வேற எப்படியும் பேசக்கூடாது. Many people have made God a poor God. பல தேவனையே ஏழை தேவனாக்கி விட்டார்கள். Now not only have they made God poor, they felt it easier to make Jesus very poor. தேவனை ஏழையாக்குனது மட்டுமல்ல, இயேசுவை ஏழையாக்குவது அவங்களுக்கு ரொம்ப இன்னும் சுலபமாயிடுச்சு. I took you to many passages where there were some controversies. நான் பல பகுதிகளுக்கு உங்களுக்கு கொண்டு சொன்னேன், சில சர்ச்சையான பகுதிகள் எல்லாம். Finally we came to a passage where Jesus himself said, foxes have holes, birds have nests, but the son of man has nowhere to lay his head. கடைசியா இயேசு சொன்ன அந்த பகுதிக்கு வந்தோம். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று. Now there is nothing difficult for me to interpret, really. I am a very common man. பாருங்க, நான் சாதாரண ஒரு பொது மனிதன் போல தான், அதை வியாக்கியானம் பண்ண எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. I am really not a theologian. நான் உண்மையிலே ஒரு இறையியல்வாதி அல்ல. I am a very common man's preacher. நான் சாதாரண மனிதர்களுக்கு போதிக்கிற ஒரு பிரசங்கியார். You do not need to know theology to understand Bible. வேதத்தை புரிந்து கொள்ள இறையியல் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. In fact, theology might mess you up. இன்னும் சொல்ல போனா தியாலஜி படிச்சீங்கன்னா குழம்பிடுவீங்க. You got to get out of theology and look at it very plainly. தியாலஜி வந்து வெளியே வந்து இதை தெள்ளந்தெளிவாய் பார்க்க வேண்டும். Jesus was revealing God to very ordinary people. இயேசு சாதாரண மக்களுக்கு தான் கடவுளை வெளிப்படுத்தினார். Who is talking? யார்? Jesus said that. பாருங்க, இதை சொன்னது இயேசுவானவர். What did he say? அவர் என்ன சொன்னார்? Foxes have holes, birds have nests, but I don't have even a place to lay my head. நரிகளுக்கு குழிகள் இருக்கிறது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்கிறது, ஆனா எனக்கு தலை சாய்க்க இடமில்லை என்கிறார். Immediately people say, look brother, Jesus was so poor. உடனடி என்ன சொல்லிட்டாங்க? பாருங்க, இயேசுவே ஏழையா இருந்தார். He didn't even have place to lay his head. தலை சாய்க்க கூட அவருக்கு இடம் இல்ல. But look, today's preachers, they are all living good. இன்னைய பிரசங்கர்ல பாருங்க, எல்லாம் ரொம்ப சொகுசா Today's இருக்காங்க. believers, they all want blessings. இந்த விசுவாசிகள் எல்லாம் வெறும் ஆசீர்வாதம் தான் வேணும்ன்றாங்க. But Jesus was a man who did not want any blessings. He had no place to even lay his head. ஆனா இயேசுவானவர் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு மனுஷன், தலை சாய்க்க கூட இடம் இல்லாத ஒரு மனுஷன். He was just walking around eating in people's houses and sleeping under trees and
going around like அவர் this. சும்மா மக்களுடைய வீடுகளில் சாப்பிட்டு மரத்தடியில தூங்கிட்டு இப்படியே சுற்றி கொண்டிருந்த ஒரு ஆள். Literally they make him look like he's homeless. பாருங்க, எழுத்தின்படி இயேசுவுக்கு வீடே இல்லாத ஒரு ஆள் மாதிரி ஆக்கிட்டாங்க. But you know, I went and gave a big explanation. பாருங்க, அதெல்லாம் போய் ஒரு பெரிய விளக்கத்தையே கொடுத்து நான் I உங்களுக்கு showed you he had a home. அவருக்கு வீடு இருந்தது என்பதை காண்பித்தேன். One person comes, a couple of people come and ask him, where do you live? ரெண்டு பேர் வந்து கேக்குறாங்க, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்கள்? He said, come and see. அவர் சொல்றார், வந்து பாருங்கள். I told you some of us can't say to people, come and see. பாருங்க, நம்மில் சிலர் மக்கள்கிட்ட சொல்ல முடியாது வந்து பாருங்கன்னு வீட்டை. Because there's nothing to show. ஏன்னா காட்ட ஒண்ணும் இல்லங்க. But Jesus said, come and see my place, man. ஆனா இயேசு சொல்றா, வந்து நான் தங்கி இருக்கிற இடத்தை பாருங்க. And when they went and saw, he said, would you like to stay there? அங்க போய் பார்த்தபோது இங்க தங்குகிறீர்களா என்றும் கேட்கிறார். And some of us have no place to offer for other people to stay. நம்மில் சிலருக்கு யாராவது வந்தா அவங்கள தங்க வைக்க கூட இடம் கிடையாது. And if we happen to offer and if we happen to have square feet of space, then they are not ready to take it because it's not worthy to stay there. ஆனா தங்க வைக்க கூடிய அளவு கொஞ்சமாவது நமக்கு இடம் இருந்தா கூட வர்றவங்க இந்த இடம் நமக்கு சரிப்படாது தங்காம போயிடுறாங்க. ஹலோ. But Jesus said, would you stay? ஆனா இயேசு என்ன கேக்குறார், தங்குகிறீர்களா? And the people stayed there. அவர்களும் அங்கே தங்கினார்கள். So Jesus had a residence. ஆகவே இயேசுவுக்கு என்று ஒரு வீடு இருந்தது. Don't believe this nonsense about a Jesus without a home. ஆகவே இயேசுக்கு வீடே இல்லன்னு சொல்றாங்களா, அந்த முட்டாள்தனத்தை நம்ப வேண்டாம். But you don't even have to look so deeply. பாருங்க, இந்த அளவு கூட ஆழமா பார்க்கணும்னு கிடையாது. When you hear those words, foxes have holes, birds have nests, but I don't have even a place to lay my head. நரிகள் குழிகள் இருக்கிறது, ஆகாயத்து பறவைகள் கூடுகள் இருக்கு, எனக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்ற வார்த்தைகளை கேட்கும்போது immediately, உடனடியாக, you just read the Bible as an ordinary person. சாதாரண ஒரு மனுஷன் வேதத்தை வாசித்தாலே போதும். What should come to your mind? உங்க மனதில் என்ன தோன்ற வேண்டும்? Jesus said, இயேசு சொன்னார், if any of you give anything, if you give houses and lands and anything for the gospel's sake, சுவிசேஷ நிமித்தம் ஒருவன் நிலங்களையாவது வீடுகளையாவது கொடுப்பான் என்றால், he will receive 100-fold in this life and in the life to come. அவன் இம்மையிலும் மறுமையிலும் 100 பெற்றுக்கொள்வான் என்றார். How do you like that? இது எப்படி இருக்கு உங்களுக்கு? He's talking about if anybody gave a house, he's going to get 100 houses in this life. என்ன சொல்கிறார்? யாராவது ஒரு வீடு கொடுத்தா இந்த வாழ்க்கையில 100 வீடு அவனுக்கு கிடைக்கும்ன்றார். You think a Jesus who taught like that on the one hand is going to say, I don't even have a place to stay? இப்படி போதித்த இயேசு எனக்கு தங்க வீடு கூட இல்லன்னு சொல்வார்னு நினைக்கிறீங்களா நீங்க? The one who has come down because of the Father's will from heaven, பரலோகத்திலே பிதாவின் சித்தத்தின்படி இறங்கி வந்த அவர், and lived so obediently for the Father, பிதாவுக்கென்று மிகவும் கீழ்ப்படிதலோடு வாழ்ந்த அவர், gave his life on the cross for humanity and for God's purposes. மனு வர்க்கத்துக்காக தேவனுடைய நோக்கங்களுக்காக சிலுவையிலே தன்னுடைய உயிரையே கொடுத்தவர், subjected himself to that horror of the death on that cross, சிலுவையிலே அந்த கொடூரமான மரணத்துக்கு தம்மை உட்படுத்தினவர், did the will of the Father at the very cost of his life. தம்முடைய உயிரே போனாலும் பரவாயில்லை என்று பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தவர். I believe such a person can never be poor. அப்படிப்பட்டவர் ஏழையே இருக்க முடியாது என்று நான் விசுவாசிக்கிறேன். If a person gives one house, Jesus says God will give 100 houses. ஒருவன் ஒரு வீடு கொடுத்தாலே இயேசு சொல்கிறார் தேவன் அவனுக்கு 100 வீட்டை தருவார் என்று. Jesus gave more than a house. இயேசு ஒரு வீட்டுக்கு மேலாய் கொடுத்தார். He left heaven and came down. அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி கீழே வந்தார். He was an obedient son of God. அவர் தேவனுடைய கீழ்ப்படிதலுள்ள குமாரன். Do you think that he had no place to lay his head? அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்ல நினைக்கிறீங்களா? Now once you get the balance, பாருங்க, இந்த பேலன்ஸ் வந்த பிறகு, then you look at the context. பிறகு என்ன பின்னணியில சொல்றாருன்னு பாருங்க. You find it, oh, the Samaritan town people where he was trying to go and stay would not have him enter their town. அப்பொழுது உங்களுக்கு புரியும், அவர் போய் ஒரு சமாரியருடைய கிராமத்துல தங்க வேண்டும் என்று நினைத்தார். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இங்க தங்க உங்களுக்கு இடம் கிடையாதுன்றாங்க. So in the middle of the night you're going in ministry and you want to stay in a town and they don't want you to come into their town. ராத்திரியில ஒரு ஊழியத்து நிமித்தம் ஒரு ஊருக்குள்ள போறீங்க, இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது, தங்க கூடாதுன்றாங்க உங்களை. So you may say foxes have holes, birds have nests, but I have no place to lay my சொல்லலாம், head. நீங்க நரிகள் குழிகள் இருக்கு, பறவைகள் கூடுகள் இருக்கு, எனக்கு தலை சாய்க்க இடம் இல்ல. He didn't say, oh, I'm so poor, I don't have a place to stay. நான் ரொம்ப ஏழை, தங்க கூட எனக்கு இடம் இல்லன்னு சொல்லல அவர். No, I came on ministry, but these people don't want me. Everybody has a place to stay tonight, but I don't have a place to stay because they won't let me in. என்ன சொல்ல வருகிறார்? ஊழியத்து நிமித்தம் வந்தேன், இங்க ராத்திரி தங்கலான்னு பார்த்தா என்ன தங்க விட மாட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் இடம் இருக்கு, எனக்கு மட்டும் இடம் இல்லை என்கிறார். So Jesus is not a poor Jesus, my friend. இயேசு ஏழையான இயேசு அல்ல நண்பர்களே. Even today we may go through some trouble because of ministry and for the sake of the ministry and the cause. இன்றைக்கு கூட ஊழியத்து நிமித்தம் சில பாடுகள் கஷ்டங்களை படலாம். That is all right. அதெல்லாம் பரவாயில்லை. But to promote a poverty lifestyle is very wrong. ஆனால் தரித்திர வாழ்க்கை முறை ஊக்குவிப்பது தான் ரொம்ப தவறு. I am ready to go without a place to lay my head for the night if I am facing opposition and persecution because of Christ. கிறிஸ்துவ நிமித்தம் ஒருவேளை எதிர்ப்புகளை உபத்திரவங்களை நான் சந்திக்கும் போது ராத்திரி தங்க இடம் இல்லைன்னு சொன்னா நான் அதுக்கு ஆயத்தமா
இருக்கிறேன். I have been awake all night many times. பல சமயங்கள ராத்திரி எல்லாம் தூங்காம இருந்திருக்கேன் நான். And I have been to all kinds of places and stayed in all kinds of places. பல விதமான இடங்களுக்கு சென்று இருக்கிறேன், எல்லா விதமான இடங்களிலும் தங்கி இருக்கிறேன் நான். I know how to live high and live low also. எப்படி மேலான நிலையில வாழ்வதும் தெரியும், தாழ்ந்த நிலையில வாழ்வதும் தெரியும். I can sleep in a hut as well as I can sleep in a nice hotel. குடிசையில என்னால் தூங்க முடியும், நல்ல ஒரு ஹோட்டலிலும் தூங்க முடியும் என்னால. You know, but I do not want to promote a poverty lifestyle. ஆனால் தரித்திர வாழ்க்கை முறை ஊக்குவிக்க நான் ஆயத்தமா இல்லை. When in the name of Christ you promote a poverty lifestyle, you are doing a disservice because you are putting people down and taking away the hope of their well-being. கிறிஸ்துவின் நாமத்தினாலே தரித்திரத்தை ஊக்குவிக்கும் போது மக்கள் நல்வாழ்வு வாழக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்கள் அவர்களை விட்டு எடுத்து போடுகிறீர்கள். I am even ready to give my life for Jesus. இயேசுவுக்காக என் உயிரை கூட கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். But I am not ready to promote a lifestyle of poverty. ஆனால் தரித்திர வாழ்க்கை முறை ஊக்குவிக்க நான் ஆயத்தமாக இல்லை. Amen. ஆமென். Some people say godly lifestyle is poor lifestyle. சிலர் என்ன சொல்கிறார்கள், தெய்வீகமான வாழ்க்கை என்று சொன்னா ஏழையான ஒரு வாழ்க்கை வாழ்வது. Godly lifestyle is God's lifestyle. பாருங்க, தெய்வீகமான வாழ்க்கைனா என்ன? தேவன் எப்படி வாழ்கிறாரோ அப்படி வாழ்வது. What is God's lifestyle? தேவன் எப்படி வாழ்கிறார்? Lives in a golden street, lives in a golden city, walks on golden streets, has gates of pearl. தங்க நகரத்துல வாழ்கிறார், தங்க சாலைகள் இருக்கிறது, வாசல் எல்லாம் முத்துக்களா இருக்கிறது. So I think we must aspire to live a godly lifestyle. ஆக இப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் வாஞ்சிக்க வேண்டும். Hello. Godly lifestyle doesn't mean that you just keep away from sin and that's it, you know. தெய்வீகமான வாழ்க்கைனா பாவம் செய்யாம அப்படியே காத்துக்கொள்வது மட்டும் தான் கிடையாது. Godly lifestyle means that I get out of the dust heaps of my poverty and come out of it and win my battle against it and move on and win in life. தெய்வீகமான வாழ்க்கை என்றால் என்ன? என்னுடைய தரித்திரம் எனும் உளையான சேற்றிலிருந்து குப்பையிலிருந்து எழும்பி மேலே உயர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்வது. Now people made God poor. மக்கள் தேவனை ஏழையாக்கிட்டாங்க. Very easy to make Jesus poor because you know they say he's born in a cow shed and all that I explained. இயேசுவை ஏழையாக்க ரொம்ப சுலபமாச்சு. ஏன்னா அவர் மாட்டு கொட்டையில பிறந்தார் இப்படி அப்படினு சொல்லிட்டாங்க. Now even easier is to make the preachers poor. அதை விட இன்னும் எது ஈஸியா போச்சுன்னா பிரசங்கியார்களை ஏழைகளாக்குவது. Now I'll deal with that. இப்போ அத பத்தி சொல்றேன். Turn with me to Luke chapter 10. திரும்ப லூக்கா 10ஆம் அதிகாரத்துக்கு. Poor preachers. பிரசங்கியார்கள் ஏழைகள். That is the idea that many people have. அநேகருக்கு இந்த ஒரு எண்ணம் இருக்கிறது. One person asked me, "You're Samiyar?" ஒருத்தர் கேட்டா நீங்க என்ன சாமியாரா அப்படின்னு. No. சாமியார்னு சொல்ற ஆளு. சாமினா யாருன்னு உனக்கு தெரியாது, நான் சொல்றேன். எல்லாத்தையும் திறந்துக்கல, எதையும் திறக்கல. ஹலோ இப்படி சொன்னாதான் வழங்கும். That's the way to say it, you know. because சொல்லணும் பாருங்க அது. No, I have not given up anything. நான் எதையும் திறக்கல. I have got so much more than what I had before. முன்ன இருந்ததை விட இப்ப நிறைய ஏராளம் இருக்கு என்கிட்ட. And I know by the way it's going, I'll get much more. போற விதத்தை பார்த்தா இன்னும் நிறைய வரும்னு தான் தோணுது எனக்கு. So I am not planning on giving up anything. ஆகவே எதையும் துறக்க நான் ஒன்னும் ரெடியா இல்ல. I am not giving up anything. நான் எதையும் துறக்கவில்லை. I gave up my sin, I gave up my shame, I gave up all the evil and I have got everything that is good. என்னுடைய பாவத்தை, அவமானத்தை, எல்லா தீமைகளையும் விட்டு விட்டேன். சகல நன்மைகளையும் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். Because there is no point in me making that great sacrifice of giving up something. ஏன்னா நான் எதையோ தியாகம் பண்ணிட்டேன்ற மாதிரி ஒரு பெரிய இது சொல்லி ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. If I can become poor and by that you can be made rich. நீங்கள் ஐஸ்வரியவானாகும்படி நான் ஏழையாக முடியும் என்றால் I am ready right now. இப்பவே நான் ரெடியா இருக்கேன். I am not ready because it cannot happen. நான் ரெடியா இல்ல, ஏன்னா அப்படி நடக்க முடியாது. You cannot become rich because I was made poor. ஏதோ நான் ஏழையாகிறதுனால நீ ஐஸ்வரியவானாக முடியாது. Jesus became poor so that you may be made rich. நீங்கள் ஐஸ்வரியமாகும்படிக்கு இயேசு தரித்திரரானார். 2 Corinthians 8:9 says that, the Bible says that. 2 கொரிந்தியர் 8:9 வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. That is why I don't try to become poor because it doesn't serve any cause. ஆகவே தான் நான் ஏழையாக முயற்சிப்பதில்லை, ஏன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. Doesn't serve any cause. அதனால ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. And it destroys me and my family also. அது என்னையும் என் குடும்பத்தை சேர்த்து அழித்து விடுகிறது. So I don't try to become poor. ஆகவே நான் ஏழையாக முயற்சிப்பதில்லை. I am a preacher who tells you that there is a person who came down from heaven and took your curse, and though he was rich he became poor so that you might be made rich. வானத்திலிருந்து ஒருவர் இறங்கி வந்தார், நீங்கள் ஐஸ்வரியவானாகும்படி அவர் உங்களுக்காய் தரித்திரரானார் என்பதை சொல்லவே நான் பிரசங்கியாராய் இருக்கிறேன். Simply a person who declares the truth. சத்தியத்தை அறிவிக்கிற ஒரு மனுஷன் நான். So the point is that it serves no
cause for me to become poor. ஆகவே என்ன விஷயம்னாங்க, நான் ஏழையா இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. So I don't even try to. ஆகவே அப்படி நான் இருக்க முயற்சிப்பதே கிடையாது. Sorry if I have disappointed you. சிலருக்கு ஏமாற்றமா இருந்தா, Some people say, well, preachers must watch out, brother. It's better for them to have little and. சில என்ன சொல்றாங்க, பிரசங்கியார்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க, கொஞ்சமா இருந்தா தான் அவங்களுக்கு நல்லது. No, it's better for preachers to have much more. கிடையாது, பிரசங்கியார்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கணும், அதான் நல்லது. Everybody put together. எல்லாரும் சேர்ந்து இருக்கிறத விட இவங்க அதிகமா இருக்கணும். We are doing some job that is greater than all that you are doing. ஏனென்றால் நீங்க எல்லாரும் செய்கிறதை விட மிகப்பெரிய ஒரு வேலையை நாங்கள் செய்கிறோம். So it's very important. ஆக அது ரொம்ப முக்கியம். We can't be poverty stricken and be doing a job. தரித்திரத்துல வாழ்ந்து கொண்டு இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்க முடியாது. But the thing is, it's been the job of many people to promote this kind of a wrong concept. ஆனா உண்மை என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணத்தை பலர் எல்லாருக்கும் கொடுத்து விட்டார்கள். It comes right out of, they take it right out of the Bible, twisting it. ஆனா இந்த எண்ணத்தை வேதத்திலிருந்து எடுத்து திரித்து கூறுகிறார்கள். Now turn with me to Luke chapter 10. திருப்போம் லூக்கா 10ஆம் அதிகாரம், and let me read from verse 4. 4ஆம் வசனத்தை இருந்து வாசிக்கிறேன். Verse 3. 3ல இருந்து வாசிக்கிறேன். Go your way, behold, I send you out as lambs among wolves. புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். Now in verse 2, one second, I have a problem keeping this thing. In verse 2, it's talking about the harvest there and the laborers that are needed for the harvest. 2ஆம் வசனத்திலே அறுப்பு குறித்தும் அந்த அறுப்புக்கு ஆட்கள் தேவை என்பதை குறித்தும் சொல்லப்படுகிறது. It's talking about the ministry. ஊழியத்தை குறித்து அது பேசுகிறது. How the world has to hear the good news of Jesus Christ and there is very few to go and tell it. எப்படி உலகத்துக்கு இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும், அதை சொல்வதற்கு ரொம்ப வெகு சில ஆட்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. Pray that the Lord of harvest will send forth laborers. அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். How many of you know there's a big world and there's a great need for preachers to go and tell this good news? இந்த உலகம் ரொம்ப பெரியது, இந்த நற்செய்தியை உலகத்துக்கு சொல்ல நிறைய பிரசங்கியார்கள் தேவை. Thousands and thousands of them need to go and preach these good news. இந்த நற்செய்தியை அறிவிக்க ஆயிரக்கணக்கான மக்கள் தேவை. Amen. Amen. So it's talking about preachers going out. ஆகவே பிரசங்கியார்கள் புறப்பட்டு செல்வதை குறித்து பேசுகிறது. After having said this, Jesus himself sends forth the preachers. இப்படி சொல்லிவிட்டு இயேசுவே பிரசங்கியார்களை அனுப்புகிறார். He is sending out the 70. அவர் 70 பேரை அனுப்புகிறார். In verse 3 he says, go your way, behold I send you out as lambs among wolves. 3லே சொல்கிறார், புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். Carry neither money bag, knapsack nor sandals and greet no one along the road. பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். Some people, if they get a hold of this, they immediately say, see brother, it tells you that you can't have anything. பாருங்க, சில இத பார்த்தானே உடனே சொல்றாங்க, பாருங்க பிரதர், ஒண்ணுமே இருக்க கூடாது நீங்க சொல்லுது அப்படின்றாங்க. This is what Christian ministry is all about. கிறிஸ்தவ ஊழியனா இப்படி தான் இருக்கணும். No money bag, no knapsack, no sandals also. பணப்பையும் இருக்க கூடாது, சாமானம் கொண்டு போக கூடாது, செருப்பு கூட இருக்க கூடாது. And the saddest thing is that even preachers have come to believe this. இதுல என்ன வருத்தமான விஷயம்னா, பிரசங்கியார்களும் இதை நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். I have even met preachers in my lifetime in this very city who have made a dedication and consecration that they will not wear a shoe or sandal. பாருங்க, என்னுடைய வாழ்நாளிலே இதே ஊர்ல நான் பார்த்திருக்கேன் பிரசங்கியார்களை என்ன அர்ப்பணித்து இருக்கிறார்கள், செருப்போ ஷூவோ நான் போடவே மாட்டேன். அடியேன் 1967 இருந்து எந்த செருப்பும் அணிவதில்லை என்ற ஒரு உயர்ந்த தீர்மானத்தை செய்திருக்கிறேன். This is the kind of consecration they have, இப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை அவங்க. Now I have been under all these things. பாருங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் நானு. I am an insider. நான் உள்ள இருந்து வந்தால். Some of you are outsiders. உங்களுக்கு சிலர் வெளிய இருந்து வந்திருக்கீங்க. You don't know. உங்களுக்கு தெரியாது. But you will meet such people. அப்படிப்பட்ட ஆட்களை நீங்க சந்திப்பீங்க. That's why I'm telling you. ஆகவே தான் சொல்றேன் நான். Don't let the poverty mentality and this promotion get inside your mind. அந்த தரித்திர எண்ணம், அது குறித்து அந்த ஊக்குவிப்பெல்லாம் உள்ள வர இடம் கொடுக்காதீங்க. It sounds spiritual but it will destroy you and your future. கேட்பதற்கு ஆவிக்குரிய காரியம் போல இருக்கும், ஆனா உங்களுடைய எதிர்காலத்தை உங்களை அழித்து விடும். They take these very verses and preach that. பாருங்க, இதே வசனங்களை எடுத்து தான் அவங்களும் பிரசங்கிக்கிறார்கள். This is Jesus talking. பாருங்க, இது இயேசுவே சொல்லுகிறார். Don't carry any money bag, knapsack, sandals and greet no one along the road. பணப்பை வேண்டாம், சாமான் பை வேண்டாம், பாதரட்சைகள் வேண்டாம், வழியில ஒருவரையும் வினவும் வேண்டாம். But whatever house you enter, first say peace to this house. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். And if a son of peace is there, your peace will rest on it. If not, it will return to you. சமாதான பாத்திரம் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் இடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்துக்கு திரும்பி வரும். Remain in the same house, eating and drinking such things as they give, for the laborer is worthy of his wages. Do not go from house to house. அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிற வேளை புசித்து குடியுங்கள், வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கான், வீட்டுக்கு விடு போகாதிருங்கள்.
Now, many people have taken this and played with this. பாருங்க நிறைய பேர் இதை எடுத்து நல்லா விளையாடி இருக்காங்க. That a preacher can't have anything wherever he goes, he just simply stays in some people's house and eats somewhere and goes on. பிரசங்கியா இருக்குன்னு ஒண்ணு இருக்க கூடாது. போற இடத்துல எங்கயாவது வீட்ல தங்கி அங்க என்ன கொடுக்குறாங்களோ சாப்பிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். In 1969, when I just finished high school, my parents told me to travel with an evangelist and sing for him for a whole summer. 1969ல நான் ஹை ஸ்கூல் முடிச்சப்போ ஒரு சுவிசேஷரோட கூட ஊழியத்துக்கு போகும்படி என்னுடைய பெற்றோர் என்னை உற்சாகப்படுத்தினார்கள். A well known evangelist of the day. அந்த நாட்கள்ல ரொம்ப பிரபலமான ஒரு சுவிசேஷகர் அவர். So him and I was a team. நானும் அவரும் ஒரு டீம் ஆனோம். We went to Kerala and all over South India. கேரளாவும் தென்னிந்தியா முழுவதும் போனோம் நாங்க. That is when I told you I stayed in Chatrams and also. அப்பதான் நான் சொன்னேன் இல்லையா சத்திரத்தெல்லாம் தங்கி இருக்கேன் சில சமயத்துல. That was at least better. அது பரவாயில்லை. But sometimes the problem was the people literally believed this, you know. சில சமயத்துல மக்கள் பாருங்க எழுத்தின்படியே இதை நம்பினாங்க. So what will happen is, you know, preachers didn't have any money. பாருங்க பிரசங்கியார் கையில காசு எல்லாம் கிடையாது. Christians were very poor. கிறிஸ்தவங்க ரொம்ப ஏழைகளா இருந்தாங்க. Churches were very poor. சபைகளும் ரொம்ப ஏழையா இருந்தது. Many places this poor evangelist didn't even get his bus fare. பல இடங்கள்ல இந்த ஏழை சுவிசேஷகருக்கு பஸ் ஃபேர் கூட கிடைக்காது. Thank God I had some money. ஆனா என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தது பாருங்க. Even then I believed to take money. அப்போதே கையில காசு கொண்டு போனா நான் நம்பினேன். So I had some money in pocket and many times I bought the bus ticket. என்கிட்ட காசு இருக்கும் பல சமயத்துல நானே பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துட்டேன். Worst thing is sometimes they will put him to sleep in one house, they'll put me to sleep in another house. இது என்ன மோசம்னா அவரை ஒரு வீட்ல தூங்க வைப்பாங்க என்ன இன்னொரு வீட்ல தூங்க வைப்பாங்க. Really we went through this thing. பாருங்க இதெல்லாம் பாட்டோம் நாங்க. No place to lay our head. தலை சாய்க்க இடம் கிடையாது. We'll be in somebody's house sleeping somewhere. யார் வீட்லயாவது எங்கயாவது தூங்கிட்டு இருப்போம். And some couch, some little cot or bench or something like that. ஏதாவது பெஞ்சில அல்லது ஏதாவது ஒரு கட்டில்ல எங்களை படுக்க வைப்பாங்க. Then when we wake up in the morning, காலையில எழுந்தா I say, brother, today this morning we have arranged for you to eat in that house. Brother, இன்னைக்கு காலையில நீங்க அவங்க வீட்ல சாப்பிட நாங்க ஏற்பாடு பண்ணி இருக்கோம் வாங்க. This way for 1 mile and ate in that house. ஒரு மைல் பிரயாணம் பண்ணி அந்த வீட்ல போய் சாப்பிடுவோம். We got back home and then they said lunch is in that brother's house. திரும்பி வந்தா மதிய சாப்பாடு அந்த சகோதரன் வீட்லன்னு. I said, my God, you literally believe the Bible. நான் சொன்ன எழுத்தின்படியே பைபிள் எப்படி நம்புறீங்களே? It's in the Bible. பைபிள்ல இருக்கு. Just go and eat wherever you can, just sleep wherever you can. ஓ எங்க முடியுதோ அங்க சாப்பிடுங்க, எங்க இடம் இருக்குதோ தூங்குங்க. Because that's what Jesus said, they say. இயேசு அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. So lunch in one place, அவ மதிய சாப்பாடு ஒரு இடத்துல, breakfast in one place, காலை உணவு ஒரு இடத்துல, dinner in another place, ராத்திரி உணவு ஒரு இடத்துல. In Kerala we even had the evening snacks in one place with Nandharam and tea and everything. கேரளால சாயங்காலம் நேந்திரம்பழம் டீ கூட ஒரு வீட்டுக்கு போணும் சாப்பிட. 4 different places every day we got to go helter skelter going here and there trying to just fill our stomach. ஒவ்வொரு நாளும் பாருங்க வயித்தை நிரப்புறதுக்கு இங்கேயும் அங்கேயும் அலைந்து திரிய வேண்டியதா இருந்தது. The thing is, the preacher looks at 2 preachers coming. ஒரு பிரசங்கியார் வர 2 பிரசங்கியார்ல பார்க்கறாரு. And he thinks, well, these guys are coming, how am I going to feed them? I don't have any money. என்ன யோசிக்கிறாரு 2 பேர் வராங்க இவங்களுக்கு எப்படி சாப்பாடு போட போறோம் கையில காசு இல்லையே. So he gets up in the church. அவர் சபையில எழுந்து நிக்கறார். And he says, how many of you going to take the responsibility for feeding these 2 poor preachers morning breakfast? அவர் என்ன சொல்றாரு எத்தனை பேர் வர இந்த 2 ஏழை பிரசங்கிகளுக்கு காலை உணவு கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்க? So somebody lifts up their hands, I will feed them. யாராவது கை தூக்குவாங்க நான் சாப்பாடு போடுறேன். Somebody says, I will feed them lunch. ஒருத்தர் சொல்றாரு நான் மதியான சாப்பாடு போடுறேன். Somebody says, well, let me be blessed by feeding them. இன்னொரு சொல்றாரு அவங்களுக்கு சாப்பாடு போடுறதால எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்படினு. So the preacher gets out of the responsibility and the expense. ஆவே பிரசங்கியாருக்கு அந்த பொறுப்பு இல்லாம போயிடுது செலவும் மிச்சமாகுது. Because he doesn't have the money. ஏன்னா அவர் கையில காசு கிடையாது. So he gives the responsibility of feeding us to so many different people. எங்களுக்கு சாப்பாடு போட வேண்டிய அந்த பொறுப்பை பலருக்கு பிரிச்சு கொடுத்துறாரு. I have literally gone through this. பாருங்க இதெல்லாம் எழுத்தின்படியே நான் பார்த்திருக்கேன். If you ask them anything, they will immediately open to Luke 10. They say, Thambi, the Bible says this. எதையாவது கேட்டு பாருங்க உடனடியா லூக்கா 10 அதிகாரம் திருப்பி தம்பி பைபிள் இப்படி தான் சொல்லுதுன்னுவாங்க. I said, I'm ready to suffer for Jesus, but I don't want to make this a lifestyle. நான் சொன்னேன் இயேசுவா கஷ்டப்பட ரெடியா இருக்கேன் ஆனா இதுவே வாழ்க்கை அமைஞ்சிர கூடாது. I don't want to be like this. இது போல இருக்க நான் விரும்பல. I want to do a good job for Jesus. இயேசுவுக்காக நல்ல ஊழியம் செய்ய விரும்புகிறேன். And Jesus himself says the workman is worthy of his labor. இயேசுவே சொல்லிவிட்டார் வேலையால் கூலிக்கு பாத்திரன் என்று. That means if you do a good job you get a good salary. அப்படினா என்ன அர்த்தம் நல்ல வேலை செஞ்சா நல்ல சம்பளம் கிடைக்கும். Some preachers are complaining they don't get a good salary. I tell them you're not doing a good work. சில பிரசங்கிகள் எப்போதுன்னு சொல்வாங்க நல்ல சம்பளம் கிடைக்கலன்னுவாங்க. நான் சொல்வேன் அப்ப நீங்க நல்லா வேலை செய்யல. I have no complaints. எனக்கு கம்ப்ளைண்டே கிடையாது.
Hello? ஹலோ, I have no complaints. எனக்கு கம்ப்ளைண்டே கிடையாது. I am satisfied and I am full. நான் திருப்தியாய் நிறைவாய் இருக்கிறேன். I believe that if you do your job right, you will lack nothing. உங்களுடைய வேலை நீங்கள் நன்றாய் செய்தால் ஒரு குறைவும் இருக்காது என்று நான் நம்புறேன். God is an excellent paymaster. தேவன் ரொம்ப நல்லா சம்பளம் கொடுக்கிறவர். He'll never ever let you down. ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். But why does the Bible say like this? ஆனால் வேதம் ஏன் இப்படி சொல்கிறது? Now the Jewish tradition of the day was like this. பாருங்க, அந்த நாட்களிலே யூத பாரம்பரியம் இப்படி இருந்தது. If a servant of God came into town, ஒரு தேவ ஊழியன் ஊருக்குள்ள வந்தா, they were received as honored guests in other Jewish homes. மற்ற யூதர்கள் தங்கள் வீடுகளிலே மதிப்புமிக்க விருந்தாளிகளை வரவேற்பார்கள் அவர்களை. Now many age-old scholars take this and explain this verse in this way. பல வேத வல்லுனர்கள் இந்த வேத பகுதியை இப்படியாக வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். Because they themselves know that they don't want to send the seminary graduates without any money and without any bag and all that. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் செமினாரில படித்து போகிறவங்கள கையில காசு இல்லாம பொருள் இல்லாம அனுப்ப கூடாதுன்னு. You know, if they graduate from Bible college, if they send them home, send them to ministry without anything, they'll be stuck on the road. பைபிள் காலேஜ்ல படிச்சிட்டு இப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லாம அவங்கள அனுப்புனா நடுவழியில தான் நிக்கணும் அவங்க. So they know they don't want to send it. அவங்களுக்கு தெரியும் இப்படி எல்லாம் அனுப்ப கூடாதுன்னு. So they point out to the Jewish tradition and say Jesus said that because the Jewish people will take care of them as their honored guest and there will be no problem. ஆகவே ஏன் இயேசு அப்படி சொன்னார் அவங்க என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள்? யூதர்களுடைய பாரம்பரியம் அப்படி இருந்ததனால வர விருந்தாளிகளை அவங்க நல்லா கவனித்துக் கொள்வார்கள். That is why he said don't bother to take anything. ஆகவே தான் சொல்றாரு நீங்க எதையும் கொண்டு போக கவலைப்பட வேண்டாம். But I believe something more about this. ஆனா இத குறித்து நான் இன்னொரு காரியத்தை விசுவாசிக்கிறேன். I believe that Jesus wanted to prove to them in a foolproof manner that when they go and work for him that every need will be met. இவர்கள் போய் ஊழியம் செய்யும்போது ஒவ்வொரு தேவையும் அவங்களுக்கு சந்திக்கப்படும் என்பதை இயேசு அவர்களுக்கு நிரூபித்து காட்ட முயற்சிக்கிறார்னு நான் விசுவாசிக்கிறேன். And I say to any God called preacher, தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு பிரசங்கியாருக்கு நான் சொல்லுகிறேன், I said you will not lack anything. உங்களுக்கு ஒரு குறைவும் உண்டாகாது. Because God will meet the needs of every preacher that goes forth in his name. ஏனென்றால் கர்த்தருடைய நாமத்தில் புறப்பட்டு போகிற ஒவ்வொரு பிரசங்கியருடைய தேவைகளையும் தேவன் சந்திப்பார். So Jesus wanted the disciples to know how well it works. ஆகவே சீஷர்களுக்கு இது தெரியணும், இதெல்லாம் எப்படி ரொம்ப நல்லா வேலை செய்கிறது என்பது. So he said go and try it and then come back and tell me. ஆகவே தான் இயேசு சொல்கிறார் போய் முயற்சி பண்ணுங்க பிறகு வந்து என்கிட்ட சொல்லுங்கன்னு. Now turn with me to Luke chapter 22. இப்போ லூக்கா 22ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். Luke chapter 22. லூக்கா 22 and verse 35. 35. And he said to them, when I sent you without money bag, knapsack and sandals, he's referring to that incident in 10th chapter, did you lack anything? So they said nothing. 10ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை குறித்து இயேசு இங்கே கேட்கிறார். என்ன கேட்கிறார்? பின்னும் அவர் அவரை நோக்கி நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாயிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்றார்கள். Amazing, they took nothing and went and they lacked nothing. என்ன ஆச்சரியம் பாருங்க, ஒண்ணுமே இல்லாம போனாங்க, ஒரு குறைவும் இல்லாது இருந்தார்கள். Now I am not telling this theoretically. பாருங்க, இது வெறும் தியரியா மட்டும் நான் சொல்லல. When I went into ministry, நான் ஊழியத்துக்குள்ள வந்தபோது, the day I left other jobs and other things that I was doing and launched out into a full time ministry. நான் செய்து கொண்டிருந்த மற்ற வேலையெல்லாம் விட்டுவிட்டு முழு நேர ஊழியத்துக்குள்ளாய் நான் பிரவேசித்த போது I went out with just 2 suitcases full of stuff. 2 சூட்கேஸ் நிறைய சில பொருட்களோடு தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். It's not that I didn't carry any money bag or anything like that. அதாவது என்கிட்ட பணப்பை எல்லாம் ஒண்ணும் இல்லன்னு அப்படி சொல்ல வரல. Very little money. கையில கொஞ்சம் தான் காசு இருந்தது. I had a இருந்தது. plane ticket to go somewhere and preach. ஒரு இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்ண கையில plane ticket தான் இருந்தது. And this was in America. இது அமெரிக்கால நடந்தது. And I had 4 places that had invited me to preach. 4 இடங்களிலே என்னை பிரசங்கம் பண்ண அழைத்து இருந்தார்கள். And I tell you, if Jesus would ask me, I sent you, did you lack anything? பாருங்க, இயேசு என்ன பார்த்து ஊழியத்துக்கு நான் அனுப்பினனே ஏதாவது குறைவா இருந்ததான்னு என்ன கேட்டா, I will shout back to him and say nothing. Nothing. நான் கூச்சல் போட்டு சொல்ல ஒன்றும் குறைவில்லை, ஒன்றும் குறைவில்லை. Nothing. ஒரு குறைவும் இல்லை. I literally did just almost like this. பாருங்க, எழுத்தின்படி ஏறக்குறைய இது போல தான் செஞ்சேன். I gave away everything I had in my whole room and just took 2 suitcases full and with a plane ticket I walked out. என்னுடைய அறையில இருந்து எல்லாவற்றையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு 2 சூட்கேஸ் நிறைய சில பொருட்களை வைத்துக் கொண்டு பிளேன் டிக்கெட்டோடு புறப்பட்டேன். No place to stay. தங்கவும் இடம் கிடையாது. Foxes have holes, birds have nests. நரிகளுக்கு குழிகள் இருக்கு, பறவைகளுக்கு கூடுகள் இருக்கு. Really, I didn't have a home. I just went out. I said, let's see what happens. ஆனா எழுத்தின்படி எனக்கு தங்க இடம் கிடையாது. என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம்னு கிளம்பிட்டேன். I never had to sleep on the road. ஆனா ஒரு நாளும் ரோட்ல படுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகவே இல்லை. Always stayed in hotels. எப்போதும் ஹோட்டல்ல தான் தங்கினேன். Went from one place to another. ஒவ்வொரு இடமா போனேன்.
And then one place just begged me to be their pastor. ஒரு இடத்துல கெஞ்சினாங்க எங்க பாஸ்டருங்கன்னு. I begged them, leave me alone. நான் அவங்கள கெஞ்சினேன் என்னை விட்டுருங்கன்னு. Because I don't want to be a pastor. ஏன்னா பாஸ்டருக்கு எனக்கு இஷ்டமே இல்ல. Surely God is not punishing me so soon. நிச்சயமா ஆண்டவர் இவ்வளவு சீக்கிரம் என்ன தண்டிக்க மாட்டார். So I don't want to be a pastor. ஆவே பாஸ்டருக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. At that time I thought pastor was like getting married. அந்த சமயத்துல யோசிச்சேன் பாஸ்டருக்குனா கல்யாணம் ஆவறது போல. Like somebody's tying your legs and hands and everything and you're, கையும் காலும் கட்டி போட்ட மாதிரி. So I said, no, I don't want to pastor. நான் சொல்றேன் வேண்டவே வேண்டாம் பாஸ்டர் இருக்க I want to be மாட்டேன். a mighty evangelist. நான் வல்லமையான சுவிசேஷகனா இருக்க போறேன். And I was satisfied with what I was doing. நான் செய்து கொண்டிருந்த வேலையில எனக்கு திருப்தியா இருந்தது. But then God spoke to me to stay there. பிறகுதான் தேவன் அங்கே இருக்கும்படி என்னோடு பேசினார். Just like that, I just landed there and I preached there. And within 1 week I decided to stay there, and immediately I had a apartment, 2-bedroom apartment with everything and a car, everything given. பிரசங்கம் பண்ண அங்க போய் இறங்கினேன். ஒரு வாரத்துக்குள்ள அங்க போதகனா இருக்க தீர்மானித்தேன். அதன் பிறகு உடனடியாக எனக்கு ஒரு கார், ஒரு 2 பெட்ரூம் கொண்ட ஒரு அபார்ட்மெண்ட், எல்லா வசதிகளும் உண்டானது. Never lacked anything. ஒரு குறைவும் கிடையாது. And I preached there. அங்க பிரசங்கித்தேன். And never lacked anything. ஒரு குறைவும் இல்லை. They had just enough money to pay the rent with 20-30 people. 20-30 பேர் தான் அங்க இருந்தாங்க. ரெண்ட் கொடுக்க போதுமான காசு இருந்தது. They told me, we don't know what we are going to pay you. என்கிட்ட சொன்னாங்க உங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்க போறோமா எங்களுக்கு தெரியல. I said, don't worry, I saw the crowd and I'm not counting on your salary. ஆகவே நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க, கூட்டத்தை பார்த்துட்டு உங்க சம்பளத்தை நான் எண்ணவே இல்லை. My God will pay me good. என் தேவன் எனக்கு நல்ல சம்பளம் கொடுப்பார். Within 1 year we had more than 200 people. பாருங்க ஒரு வருஷத்துக்குள்ள 200 பேருக்கு மேல ஆயிட்டாங்க சபையில. We were giving money out. நாங்க மற்ற இடங்கள்லாம் பணம் கொடுத்து வந்தோம். We had so much money we had to give money out. நிறைய பணம் இருந்ததனால வெளியே கொடுத்து வந்தோம். For teen challenge and other ministries. இந்த டீன் சேலஞ்ச் போன்ற பல ஊழியர்களுக்கு கொடுத்து வந்தோம். Helping them out. மற்ற ஊழியர்களுக்கு கொடுத்தோம். You see, I'm trying to tell you that this thing really works. நான் என்ன சொல்ல வருகிறேன், இதெல்லாம் மெய்யாகவே வேலை செய்கிறது. Now Jesus said, did you lack anything? They said nothing. இயேசு கேக்குறார், ஏதாயிலும் குறைவு இருந்ததானே? ஒண்ணுமே இல்லன்றாங்க. Then he said to them, பிறகுல பார்த்து சொல்றார். Look at the next verse. அடுத்த வசனம் கவனிங்க. Now understand the Bible. வேதத்தை புரிந்து கொள்ளுங்கள். Then he said, but now he who has money bag, let him take it. இப்பொழுதோ பணப்பையை உடையவன் அதை எடுத்துக்கொள்ளட்டும். Hello. ஹலோ. People said, if you take money bag, you are not a real preacher. சொன்னாங்க இல்லையா, பணப்பை எடுத்துட்டு போனா நீ உண்மையான பிரசங்கி இல்லன்னு. Jesus said, take it. ஏசு சொல்லார், எடுத்துங்க. Just a while ago he said, don't take it. இப்பதானே சொன்னாரு எடுத்துட்டு போகாதீங்கன்னு. Now he says, take it. இப்ப சொல்லுகிறார் எடுத்துக்கொள். Why? ஏன்? Because you know that I supply all your needs. I wanted you to know it and see it. Now that you understand it, all right, now you take it. நான் உங்கள் தேவையெல்லாம் சந்திப்பேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும்னு நான் விரும்பினேன். நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், அதை பார்த்துட்டீங்க கண்ணார. சரி இப்போ நீங்க எடுத்துட்டு போங்க. Likewise the knapsack, and he who has no sword, let him sell his garment and buy one. அதே போலதான் சாமான் பை உடையவன் அவன் எடுத்துக்கொள்ள கடவன், பட்டை இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். So the one who said don't take anything, now he says take everything. ஆகவே எதையும் கொண்டு போக வேண்டாம்னு சொன்னவர் இப்ப எல்லாத்தையும் கொண்டு போங்கன்றாரு. Now this once again the traditional scholars say. பாருங்க மறுபடியும் இந்த வேத வல்லுனர்கள் பாரம்பரியமா என்ன சொல்றாங்க? Now this time Jesus is sending the people out to the Gentile world and they are going to be hostile and not going to treat them so good. Now he says take it and go. இப்போது சீஷர்களை புறஜாதிகள் மத்தியிலே ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அவங்க அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எதிர்ப்பாங்க. ஆகவே அங்கே போகும்போது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போங்கள் இயேசு சொல்கிறார்ன்றாங்க. That's all right. அது சரிதான். But I think the very important point to note there is that they have now understood that God will supply all their needs. ஆனா நான் நினைக்கிறேன் இங்க நான் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, தேவன் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். And Jesus himself proved it in his own ministry. இயேசு தம்முடைய சொந்த ஊழியத்தில் அதை நிரூபித்திருக்கிறார். Look at John chapter 4. யோவான் 4ஆம் அதிகாரத்தை கவனிங்க. Now those who say don't take any money back, you must not have a wallet, you must not have a money, you must not have anything as you go to ministry. ஊழியத்துக்கு போகும்போது கையில காசு இருக்க கூடாது, பணப்பை இருக்க கூடாது, ஒண்ணுமே இருக்க கூடாதுன்னு சொல்றவங்க. They are really nuts, உண்மையால கொஞ்சம் கிறுக்கு பிடிச்ச ஆளுங்க தான். Turn with me John chapter 4. திருப்பி யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு. Look at how Jesus did it. இயேசு எப்படி ஊழியம் செய்தார் பாருங்க. Whenever you say Jesus said it, see what he did. இயேசு இப்படி சொன்னார்னு சொல்லும்போதெல்லாம் அவர் என்ன செய்தார் என்பதை கவனிங்க. And also see what he said in other places. அது மட்டும் இல்ல மற்ற இடங்களிலே என்ன சொல்லி இருக்கார் அதையும் கவனிங்க. This is a simple way of interpreting the Bible. வேதத்தை வியாக்கியானம் பண்ண ரொம்ப எளிமையான முறை இதுதான். So when he said don't take anything, he said it for a reason. ஆகவே ஒண்ணுதையும் எடுத்துட்டு போக நான் சொன்னபோது ஒரு காரணத்தோடு சொன்னார். Now when he says take something, now he says for a reason. எடுத்துட்டு போங்கன்னு இப்ப சொல்கிறார், அதையும் ஒரு காரணத்தோடு சொல்கிறார். Jesus is very wise and he is very practical. பாருங்க இயேசு ரொம்ப பிராக்டிகலானவர், ரொம்ப ஞானி. Now chapter 4 verse 8. 4:8 பார்ப்போம். Now Jesus comes to the town of Samaria. இயேசு சமாரியா ஊருக்கு வருகிறார். Verse 8 says for his disciples had gone away into the city to buy food. 8 verse 8.
Chapter 4 verse 8. John 8:4-8. 7ஆம் வசனம். அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். They'd gone to buy food. போஜனம் கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தாங்க. Now you try to go buy food without money in the store. கையில காசு இல்லாம ஸ்டோர்ல போய் வாங்க போங்க. You'll be in trouble. பிரச்சனை தான். I know 2 preachers who went into a restaurant. எனக்கு தெரியும் 2 பிரசங்கியார்கள் ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க. I mean, this is not a story, this really happened. இது கதை இல்ல, உண்மையா நடந்தது. இது கதையல்ல, நிஜம். நிஜமல்ல கதையை சொல்லிடுவேன் நான். This is true. இது நிஜம். இது டிரான்ஸ்லேட் பண்ண உடனே எப்படி வழங்குது பாருங்க டக்குன்னு. People are very sharp. So they went into a restaurant. Here it happened. நம்ம ஊர்ல தான் நடந்தது இது. These 2 preachers didn't have any money. 2 பிரசங்கியார்கள் கையில காசு கிடையாது. They went and ate to the stomach full. போய் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. And then the innocent one asked the more senior one. அப்ப கொஞ்சம் ஒண்ணும் தெரியாத இவரு சீனியரை பார்த்து கேட்டாரு. Said, "Ayya, shall we go?" ஐயா போகலாமா அப்படின்னு. The man said, "Do you have any money?" அவர் கேட்டார், கையில தான் காசு இருக்கானே. No. ஒண்ணும் இல்லன்னாரு அவரு. So the man said, "Don't worry. யாரோ சொன்னா கவலைப்படாத. I don't even have money." என் கையிலும் காசு இல்ல. So let's go. போலாம். They went to the man who collects the money. காசு வாங்குற அவர்கிட்ட போனாங்க அந்த ஆளு He கிட்ட. said, "Well, praise God. சொன்னாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We have come and eaten in your restaurant. உங்க ஹோட்டல்ல வந்து நாங்க சாப்பிட்டோம். Now we're going to pay the bill. இப்போ பில் கொடுக்கணும். Do you want prayer or do you want money?" உனக்கு ஜெபம் வேணுமா பணம் வேணுமா? That man graciously said, "Ayya, please pray." அந்த ஆள் கிருபையா சொன்னா, ஐயா தயவு செய்து பிரார்த்தனை பண்ணிட்டு So போங்க. they prayed and walked out. அவங்க ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. Now don't go and do this ever. பாருங்க, நீங்க போய் இப்படி பண்ணிடாதீங்க தயவு செய்து. Unless you are ready to make some idli maavu. மாவாட்ட ரெடியா இருந்தா பண்ணுங்க, இல்லாட்டி வேண்டாம். No, don't do it. வேண்டாம். So when it says Jesus sent the disciples to buy food, ஆகவே இயேசு உணவு வாங்க சீஷர்களை அனுப்பினார் சொல்லி இருக்கு இல்லையா? he must have had money. ஆக அவர் கையில காசு இருந்திருக்க He வேண்டும். must have had money to buy food for himself and for all those that were with him. தனக்கும் தன்னோடு கூட இருந்த எல்லாருக்கும் உணவு வாங்கத்தக்க பணம் அவர் கையில் இருந்திருக்க வேண்டும். And I do ministry. நானும் ஊழியம் செய்றேன். And I have a team. எனக்கு ஒரு குழு இருக்கு. Large team. பெரிய குழு. And we go some places. சில இடங்களுக்கு போகிறோம். And I tell you, every time I go, I need to take money with me. பாருங்க, ஒவ்வொரு முறை நான் போகும்போது கையில காசோட தான் போக வேண்டியிருக்கு. Amen. Amen. We can't stop at the restaurant and say, "Believe God for food today, brother." ஹோட்டல் கிட்ட போய் வண்டியை நிறுத்திட்டு இன்னைக்கு உணவுக்காக கர்த்தரை விசுவாசிப்போம்லாம் சொல்ல முடியாது. No, I believe before I leave to get the money and then leave. கிளம்பறதுக்கு முன்னாடியே விசுவாசித்து எடுத்துட்டு தான் கிளம்பறேன். So Jesus had money. ஆக இயேசுவிடம் பணம் இருந்தது. You want to do ministry, do it like Jesus. ஊழியம் செய்யணுமா இயேசுவை போல செய்யுங்க. This is how Jesus did. இயேசு இப்படி தான் செய்தார். He had the money to pay for himself and for the disciples. அவருக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் உணவு வாங்கத்தக்க பணம் இருந்தது. In fact, the Bible says he had a treasurer. இன்னும் சொல்லப்போனா வேதம் சொல்லுகிறது ஒரு பொருளாளரும் இருந்தார் You don't இயேசுவுக்கு. need a treasurer if you don't have any money. கையில காசு இல்லனா தான் பொருளாளர் தேவையில்லை. And if the treasurer was stealing from you, then there's a lot of money. That is why when you steal, you can't notice. பாருங்க, பொருளாளர் நிறைய திருடுறான்னு சொன்னா அப்ப நிறைய பணம் இருக்குதுன்னு அர்த்தம். நிறைய இருந்தா தான் கணக்கு தெரியாது. கொஞ்சம் இருக்கிற ஆள்கிட்ட திருடுனா மாட்டிக்கும். So you cannot steal from a man who has little. ஆக கொஞ்சம் இருக்கிற ஆள்கிட்ட திருட முடியாது. So Jesus had a well financed ministry. ஆக இயேசுவுடைய ஊழியத்திலே பணம் நல்ல முறையில் இருந்தது. Judas was stealing even from the bag. யூதாஸ் பையில இருந்தே திருடிட்டு இருந்தான். And then Jesus was even helping the poor. இயேசு ஏழைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருந்தார். So to say that Jesus was poor is wrong. ஆகவே இயேசு ஏழை என்று சொல்வது தவறு. He was not homeless. அவர் வீடு இல்லாதவரும் கிடையாது. He had a well financed ministry. அவருடைய ஊழியத்தில் நல்ல பணம் இருந்தது. He did his ministry in a very honorable way. ஊழியத்தை கனமான முறையிலே செய்தார். And he was not promoting any kind of foolishness. அது மட்டுமல்ல, மதியினத்தெல்லாம் அவர் ஊக்குவித்தது கிடையாது. He always spoke wisely. எப்போதும் ஞானமாய் பேசினார். And to say that disciples were poor is also wrong. சீஷர்கள் ஏழைகள் என்று சொல்வதும் தவறு. I'll show you that. அதை காண்பிக்கிறேன் Turn பாருங்க. with me to Matthew chapter 19. திருப்போம் மத்தேயு 19 அதிகாரம். இயேசுவையே ஏழையாக்குனவங்க போய் சீஷர்களை ஏன் ஏழையாக்க மாட்டாங்க? ரொம்ப சுலபமாக்கிடுவாங்க.
Chapter 19 verse 23. 19:23. You know, remember Jesus was talking to the rich young man? இயேசு பணக்கார ஐஸ்வரியமான வாலிபனோடு பேசிட்டு இருந்தார் இல்லையா? He said, sell everything that you have, give it to the poor, and then come and follow me. என்ன சொன்னார்? உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, பிறகு என்னை பின்பற்றி வான்னாரு. The reason he said that to that man was he was hung up on his money. அந்த மனுஷனை ஏன் அப்படி சொன்னாருன்னா அவன் பணத்தையே பிடிச்சிட்டு இருந்தான். Jesus doesn't tell that to everybody. இயேசு இதை எல்லாருக்கும் சொல்வது கிடையாது. If you are hung up on the money, maybe you need to be told that. பணத்தை நீங்க பிடிச்சிட்டு இருந்தா உங்களுக்கு ஒருவேளை அது சொல்ல வேண்டியதா Money was his God. பணம் தான் அவனுடைய கடவுள். But when Jesus told him, you know, are you read all the commandments and observe all the commandments. ஆனா இயேசுவை பார்த்து இந்த கற்பனை எல்லாம் படித்து அதை பின்பற்றுன்னு சொன்னபோது he said, I am doing it from my youth. அவன் என்ன சொன்னா? என் சிறு வயது முதல்ல கை கொண்டிருக்கிறேன். As if he is so holy and so good. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவன் பரிசுத்தவான் மாதிரி சொல்றான். He's just lying, plain outright lying, saying I have been doing good. பாருங்க, நான் இதெல்லாம் கை கொண்டிருக்கேன் அப்படியே பச்சை பொய்யங்க. So how do you tell a man who says that he's been doing good that he's not been doing so good? ஆகவே சிறு வயது முதல்ல கை கொண்டிருக்கேன்னு சொல்ற ஆளுகிட்ட அப்படி இல்லன்னு எப்படி காண்பிக்கிறது? So Jesus was proving to him. ஆகவே இயேசு அவனுக்கு நிரூபிக்கிறார். He said, I'll show you. நான் சொல்ல நான் காண்பிக்கிறேன். Go sell everything that you have, give it to the poor. நீ போய் உனக்கு இருக்க எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு. Come and follow me. பின்பு என்னை பின்பற்றி The வா. Bible says the man left sadly because he could not part with his money. பாருங்க, வேதம் He had சொல்லுது much possessions. அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் அந்த வார்த்தையை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய் விட்டான். It's not wrong to have much possessions. It is wrong for the many possessions to have you. நீங்கள் ஆஸ்திகளை கொண்டிருப்பது தவறல்ல, ஆஸ்தி உங்களை கொண்டிருந்தா தான் தப்பு. That is why the problem. அதான் பிரச்சனைங்க. So he went away. ஆக போய் விட்டான். And then Jesus says this. பிறகு இயேசு சொல்லுகிறார். Then Jesus said to the disciples, assuredly I say to you that it is hard for the rich man to enter into the kingdom of heaven. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஐஸ்வரியவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். This is a very famous verse for many believers. நிறைய விசுவாசிகளுக்கு ரொம்ப பிரபலமான வசனம். Lot of Christians are hanging themselves with this verse. நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தினால தூக்க மாட்டிக்கிறாங்க. Their financial future is ruined because of this. அவருடைய பொருளாதார எதிர்காலமே இதனால நாசமாய் போய் விட்டது. Their family, their future, their everything is ruined. அவருடைய குடும்பம் எதிர்காலம் எல்லாமே கெட்டு போயிடுச்சு. Because they think Bible says that it's wrong, it's very difficult for a rich man to enter into kingdom of God. என்ன ஐஸ்வரியவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்னு வேதமே சொல்லுதுன்றாங்க. Listen to this. And again I say to you, it is easier for a camel to go through the eye of a needle than for a rich man to enter into the kingdom of God. ஐஸ்வரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். So they say it's very tough. அவ சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டம் இது. You're rich, tough. பணக்காரனா தான் கஷ்டம் தான். But listen to the response of the disciples. ஆனா சீஷருடைய பதில கவனிங்க. After Jesus said it's hard for a rich man to enter the kingdom of God. ஐஸ்வரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கஷ்டம்னு இயேசு சொன்ன பிறகு After he said it's easier for a camel to go through a needle's eye. ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதா இருக்குன்னு இயேசு சொன்ன பிறகு நம்ம தைய ஊசி இல்ல. This is different. இந்த ஊசி வேற ஊசி. This is not the needle that you use for stitching your buttons. பட்டன் தைக்கிறதுக்கு பயன்படுத்துறோம் அந்த ஊசி இல்ல. This is the tower there in the entrance of the city where the camels have to go through in the middle of the night when the main gate is closed. This little gate is open under the and that place is called the needle because it looked like a needle. பட்டணத்து வாசல்ல மிகப்பெரிய மதில் இருக்கும். அந்த மதில் ராத்திரில பூட்டி விடுவாங்க. அந்த கதவு இருக்கும். அந்த கதவுல ராத்திரில பூட்டி விடுவார்கள். ராத்திரில ஏதாவது ஒட்டகம் வரும்னு சொன்னா ஒரு சின்ன கதவு இருக்கும். அதை திறந்து விடுவார்கள். அதுதான் ஊசி என்று இங்க சொல்லப்படுகிறது. So the camel has a tough time going in there. அதுக்குள்ள நுழையிறதுக்கு ஒட்டகத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். All the stuff hanging with the salesman having all his products hanging on both sides. ஏனா வியாபாரிகள் ஒட்டகத்துக்கு மேல நிறைய மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. So he has to take it all off and push the camel in and then go in and put it back and so on. அந்த மூட்டை எல்லாம் கீழே இறக்கி வச்சிட்டு அந்த ஒட்டகத்தை எப்படியாவது உள்ள தள்ளிட்டு அந்த பிறகு மறுபடியும் எடுத்து மேல வைக்கணும். So they understood what Jesus was saying. இயேசு என்ன சொல்றான்னு அவங்களுக்கு புரியுது. Now when the disciples heard it, அவருடைய சீஷர்கள் அதை கேட்டபோது they were greatly astonished saying, who then can be saved? மிகவும் ஆச்சரியப்பட்டு அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். Now let me ask you something. இப்போ நான் உங்களை பார்த்து ஒன்னு கேக்குறேன். Now I've preached sometimes on this. பாருங்க சில சமயத்துல பத்தி பேசி இருக்கேன். But the more I think about it, the more I'm getting. ஆனா இத பத்தி அதிகம் யோசிக்க அதிகமா விளங்குது. Now if we were all poor, நாம் எல்லாரும் ஏழைகளா இருப்போம்னா, and if Jesus was standing here and preaching, இயேசு இங்க நின்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, and he says it's very hard for a rich man to enter into the kingdom of God, ஐஸ்வரியவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க ரொம்ப கஷ்டம் அவர் சொன்னார். easier for a camel to go through this little gate than for a rich man to enter into the kingdom of God. பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம் ஒட்டகமான ஊசியின் காதில் நுழைவது ரொம்ப எளிதா இருக்கும். If we were all poor, the audience was poor, the audience response would be amen, praise God. And that's what it is in most churches. அத கேட்கிற எல்லாரும் ஏழைகளா இருந்தா உடனே என்ன சொல்லிருப்பாங்க? ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிருப்பாங்க. நிறைய இடங்கள்ல அப்படிதான் இருக்குறாங்க. ரொம்ப ஆறுதலா இருக்கும் அந்த விசுவாசிகளுக்கெல்லாம்.
பணக்காரன் நிச்சயம் நுழைய முடியாது. சரியா சொன்னாரியா, நச்சுன்னு சொன்னார். நுழைய முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆனா இவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? You tell me how this response is. இவங்க பதில் எப்படி இருக்கு பாருங்க. They are saying, who then can enter? இவங்க என்ன கேக்குறாங்க? அப்படியானால் யார் நுழைய முடியும்? You know why they asked that question? ஏன் அப்படி கேட்டாங்க தெரியுமா? Because they themselves were quite rich. ஏன்னா அவர்களே பணக்காரங்களா இருந்தாங்க. He says, எங்க பொழப்பே கெட்டு போதே இப்போ. We can't even enter. Who then can enter? Even according to your statement, we can't even enter. That's the implication. நீ சொல்றபடி பார்த்தா நாங்களே நுழைய முடியாது போல இருக்கு. அப்படினா யார் தான் நுழைய முடியும்? அதான் கேக்குறாங்க. Because if they were poor, they will have no problem with this statement. None of our churches in this country, most of our churches have no problem with this statement. They will gladly shout hallelujah and receive the benediction and go home. பாருங்க, இது உண்மையா இருக்கும்னு சொன்னா நம்ம நாட்டுல இருக்க எந்த சபையும் இதை ஆட்சேபிக்காம எல்லாரும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வார்கள். இல்ல நம்ம நாட்டுல எந்த சபையிலும் இது பிரச்சனையே கிடையாது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய மாட்டான்னா அல்லேலூயான்னு சொல்லிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போயிடுவாங்க எல்லாம் ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு. இவங்களுக்கு அது பிரச்சனையா இருக்குது. They have a problem with this. இவங்களுக்கு தான் அது பிரச்சனையா இருக்கிறது. Who then can enter? அப்படினால் யார் நுழைய முடியும்? If rich man can't enter, then what about us? பணக்காரன் நுழைய முடியாதுன்னா அப்ப எங்களை பத்தி என்ன? Listen to this. கவனிங்க. And then it says, பிறகு சொல்கிறது, Jesus looked at them, or one translation says Jesus beheld them and said to them. இயேசு அவர்களை உற்று பார்த்து நோக்கி பார்த்துன்னு வேதம் சொல்லுது. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது. That means he is looking directly at them. It's their heartfelt question he's telling to them. பாருங்க, அவருடைய உள்ளத்திலிருந்து வந்த கேள்வி இயேசு அவர்களை உற்று பார்த்து சொல்கிறார். He says, with men this is impossible, with God all things are possible. மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால எல்லாம் கூடும். Now even if you just read this version here, you should be satisfied. பாருங்க, இங்க இருக்க இந்த மொழிபெயர்ப்பை வாசித்தாலும் உங்களுக்கு திருப்தியா இருக்கணும். That rich man can really go into the kingdom of God. பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியாது. It's a little tough because he puts, he just has a lot of attachment to his money. அவனுக்கு அது கஷ்டம் தான். ஏன்னா அவனுடைய பற்றுதெல்லாம் பணத்து மேலயே இருக்கு. But with God nothing is possible. ஆனால் தேவனால கூடாது எதுவுமே கிடையாது. When God brings repentance upon a man, it's possible ஒரு for மனுஷனுக்கு to turn to God. ஒரு மனுஷனுக்கு தேவன் மனம் திரும்பலை கொண்டு வரும்போது அவன் மனம் திரும்புவது சுலபமாகிறது. But now turn to Mark chapter 10. The same story is told there and additional information is available there. இப்போ மார்க் 10ஆம் அதிகாரம் போவோம். இதே சம்பவம் அங்க இருக்கு. ஆனா கூடுதலான ஒரு தகவலும் இருக்கு அங்க. Exact same story, exact same incidents, but another man is giving the narration now and he adds what Matthew has left out. இதே சம்பவம் தான், அதே காரியம் தான். ஆனா இன்னொரு ஆள் அதை பற்றி எழுதுகிறார். மத்தேயு என்ன சொல்லலையோ அதை இந்த மனுஷன் எழுதுகிறார். So let's read verse 23. 23 வாசிப்போம். Then Jesus looked around and said to his disciples, how hard it is for those who have riches to enter into the kingdom of God. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வரியம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. Look at the disciples. சீஷர்களை பாருங்க. And the disciples were astonished at his words. சீஷர்களுடைய வார்த்தைகளை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். They didn't say hallelujah. அவங்க ஹல்லேலூயா இல்ல. They were astonished, they were shocked. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சி. But Jesus answered and said to them, பின்னும் இயேசு அவர்களை நோக்கி, now listen to this. இப்போ இத கவனிங்க. Children, how hard it is for those who trust in riches to enter into the kingdom of God. பிள்ளைகளே, ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. Now we have a statement where Jesus clarifies what he said. இப்போ இயேசுவானவர் முன்னே சொன்னதை விளக்கி இன்னொரு காரியத்தை சொல்றார். When he said it's hard for a rich man to enter in the kingdom of God, they were shocked. ஐஸ்வரியவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கஷ்டம்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. Is it hard for a rich man to enter into the kingdom of God? ஐஸ்வரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கஷ்டமா? Does God hate rich? தேவன் ஐஸ்வரியத்தை வெறுக்கிறாரா? If he hated rich, then he's got a problem because he is the richest. ஐஸ்வரியத்தை வெறுத்தால் அவருக்கு பிரச்சனை. ஏன்னா இருக்கலே அவர்தான் மிகப்பெரிய ஐஸ்வரியவான். அவரே பரலோகத்தில் இருக்கிறார். அப்புறம் நான் ஏன் போக கூடாதுங்க? The richest one is sitting in heaven. மிகப்பெரிய பணக்காரர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். In the golden city with golden streets with pearly gates. தங்க நகரத்திலே தங்க வீதி இருக்கிறது. வாசல்கள் எல்லாம் முத்துக்களா இருக்கிறது. If a rich man can't enter into the kingdom of God or kingdom of heaven, why does he sit there? ஐஸ்வரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியாதுன்னா பிறகு ஏன் அவர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்? So the fact is he didn't mean he didn't mean that rich cannot enter into the kingdom of God. உண்மை என்ன? ஐஸ்வரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாதுன்னு சொல்லல அவர். He was not issuing a statement against riches. ஐஸ்வரியங்களுக்கு எதிராக அவர் எதுவும் இங்கே பேசவில்லை. No. கிடையாது. He said it is hard for one who trusts in riches to enter into the kingdom of God. ஐஸ்வரியத்தை நம்புகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது தான் கஷ்டம்ன்றார். Now everybody say amen. இப்போ எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எங்கேயாவது போய் எதுக்காவது ஆமென் சொல்லிட்டு போயிட கூடாது.
Now only I'll say amen. Yeah, இப்போதான் amen. நான் ஆமென் சொல்றேன். ஆமென். Amen. ஆமென். This is a different church. இந்த சபை வித்தியாசமான சபை. So if you are somewhere and they are saying hard for a rich man to enter into the kingdom of God. ஆகவே நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கும்போது ஐஸ்வரியவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது அரிதுன்னு சொன்னா, If everybody said amen, எல்லாரும் ஆமென்னா, you say they'll know that you are from here. அப்ப தெரியும் உங்களுக்கு நீங்க இங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு. It is hard for the rich man who trusts in his riches. ஐஸ்வரியத்தை நம்புகிற ஐஸ்வரியவான் உள்ள போறதுதான் கஷ்டம். Are you there? இருக்கீங்களா? Now, சரி. turn back to Matthew 19. மத்தேயு 19 அதிகாரம் போவோம். All right, he said it's hard for a rich man to enter into the kingdom of God. ஐஸ்வரியவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது அரிதுன்னு சொல்லிட்டாரு. People have caught on to that. மக்கள் அதை பிடிச்சிட்டாங்க. Oh, see, if you're rich, it's very difficult to live a spiritual life. பணக்காரனா இருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுறது ரொம்ப கஷ்டம்ட்டாங்க. This is the way they've misled the Christian people. இப்படியா தான் கிறிஸ்தவர்களே தவறான வழியில கொண்டு போயிட்டாங்க. And then, you have to print tickets and sell everywhere to just to make money for missionaries. அதன் பிறகு பாருங்க, மிஷனரிகளுக்கு பணம் அனுப்ப டிக்கெட் வித்து எல்லா டிக்கெட் அடிச்சு எல்லாருக்கும் விற்க வேண்டியதா போகுது. That's the only way to get the money. பணத்தை பெறு, அதான் ஒரே வழியா இருக்கு. If you do it my way, all the money you need will come. என்னுடைய வழியில செஞ்சா உங்களுக்கு தேவையான எல்லா பணமும் வரும். This is the Jesus way. இதுதான் இயேசுவின் வழி. This is the Bible way. இதுதான் வேதத்தின் வழி. All right. So he said, rich man, it's very difficult to enter into the kingdom of God. சொல்லுகிறார், ஐஸ்வரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது அரிது. And a lot of people have caught on to that. நிறைய பேர் அதை பிடிச்சிட்டாங்க. But in that connection, அது சம்பந்தப்பட்டுதான், after he said that, அதை சொன்ன பிறகுதான், then only he says, இயேசு சொல்கிறார் in verse 29, 29ல, everyone who has left houses or brothers or sisters or father or mother or wife or children or lands for my name's sake shall receive 100-fold and inherit eternal life. என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையை அடைந்து நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுவான் என்றார். If you go to Mark 10 to that version, மார்க் 10ல இருக்கிற அந்த காரியத்தை வாசிப்போம் என்றால், if you go to Mark 10:29, மார்க் 10:29 வாசித்தா same thing, இதே காரியம் தான், but he adds one more there. அங்க இன்னொரு காரியத்தை சேர்த்து சொல்கிறார். Jesus answered and said, assuredly I say to you, there is no one who has left houses or brothers or sisters or father or mother or wife or children or lands for my sake and the gospel's, who shall not receive 100-fold now in this time houses and brothers and sisters and mothers and children and lands with persecution, and in the age to come eternal life. Very clear. ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனை அடைவான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். In this time means that in this present life, இம்மையிலேன்னு சொன்னா இப்பொழுது இந்த வாழ்க்கையிலே. Hello, are you there? இருக்கீங்களா? In this present life, இந்த வாழ்க்கையிலே. So they were thinking for a rich man to enter into the kingdom of God is very difficult because Jesus just said it. அவங்க என்ன யோசித்தாங்க, இயேசு சொல்லிட்டார் ஐஸ்வரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ரொம்ப கஷ்டம்னு. But the same Jesus, just in the same context, says if you give anything for the kingdom's sake or for the gospel's sake, you will receive 100 times houses, lands, brothers, sisters and so on in this life. அதே இயேசுவானவர் தான் அதே பின்னணியில பேசிட்டே வரும்போது சொல்கிறார், சுவிசேஷ நிமித்தம் என் நிமித்தம் நீங்கள் எதையாவது கொடுத்தால் இந்த வாழ்க்கையில எல்லாம் 100 உங்களுக்கு கிடைக்கும். 100 வீடு வச்சிட்டு எப்படி பரலோகம் போக முடியும்? That same Jesus is saying. அதே இயேசு தான் சொல்கிறார். The same Jesus who said it's difficult for a rich man to enter into the kingdom of God, just a couple of verses below he says, I'll give you 100 houses. God will give you 100 houses. ஒரு சில வசனங்களுக்கு முன்னாடி பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்துல போவது கஷ்டம்னு சொன்னா அதே இயேசு தான் சொல்றாரு, நீங்க ஒரு வீட்டை கொடுத்தா தேவன் 100 உங்களுக்கு திரும்ப கொடுப்பார்னு. 29ஆம் வசனத்துல பணக்கார இயேசு பேசுறார். It's a rich Jesus talking. பணக்கார இயேசு அங்க பேசுறார். He doesn't know how to give little by little. கொஞ்சம் கொஞ்சமா எப்படி கொடுக்குதுன்னு அவருக்கு தெரியாது. He doesn't know how to give 3/4 of ground. முக்கா கிரவுண்ட் கொடுக்குதுலாம் அவருக்கு தெரியாது. No. கிடையாது. He says 100 times. 100 மடங்குன்றாரு. 100 times. 100 அத்தனையாய். He doesn't mind you having 100. நீங்க 100 வச்சிருந்தாலும் அவருக்கு அதெல்லாம் பொருட்டல்ல. Because he is the one talking. என்ன அவர்தாங்க பேசுகிறார். How can he say he'll give you 100 houses and lands and the same Jesus say that if you are rich you can't enter into the kingdom of God? 100 வீடுகளையும் நிலங்களையும் கொடுப்பேன்னு சொன்னா அதே இயேசு தான் ஐஸ்வரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? Now you know that is
wrong to interpret it like that. இப்போ உங்களுக்கு தெரியுது அப்படி வியாக்கியானம் பண்றது தவறுன்னு. God is not against riches. தேவன் ஐஸ்வரியத்தை எதிர்க்கிறவர் அல்ல. Jesus is not against riches. இயேசு ஐஸ்வரியங்களை எதிர்க்கிறவர் அல்ல. God knows that to preach this gospel to the whole world, riches are necessary. தேவனுக்கு தெரியும் முழு உலகத்துக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க ஐஸ்வரியங்கள் தேவை என்று. Amen. ஆமென். God is very bright. ஆண்டவர் ரொம்ப புத்திசாலி. He is not like many Christians. பல கிறிஸ்தவங்கள போல கிடையாது அவர். God says you've been poor, you've been rich. Rich is better. தேவன் சொல்றா நீ ஏழையா இருந்த பணக்காரனா இருந்திருக்க, பணக்காரனா இருக்குது நல்லது. Everybody say rich is better. எல்லாம் சொல்லும் பணக்காரனா இருப்பது நல்லது. Why? ஏன்? Good people must be rich. ஏன்னா நல்லவங்க தான் பணக்காரங்களா இருக்கணும். Because they can do God's purposes on this earth. தேவனுடைய நோக்கங்களை இந்த பூமியிலே அவர்கள் நிறைவேற்ற முடியும். Amen. ஆமென். If you had the riches, will you do God's purposes? உங்களுக்கு ஐஸ்வரியங்கள் இருந்தால் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவீர்களா? Amen. ஆமென். If we had the riches, we'll fill heaven with people. ஐஸ்வரியம் நமக்கு இருக்கும் என்றால் பரலோகத்தை மக்களால் நிரப்ப முடியும் நம்மால். Amen. ஆமென். That is the purpose for us being rich here. நாம் ஐஸ்வரியங்களா இருக்க விரும்புவது நோக்கமே அதுதான். To preach the good news of the gospel of Jesus Christ upon this earth. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமாக இந்த நற்செய்தியை உலகமெங்கும் அறிவிக்க To the வேண்டும். far corners of the earth. உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம். And that is why I believe that the devil has used the lie about poverty and spread poverty lie all over the Christian world and made the Christian people poor people. ஆகவே தான் பாருங்கள் பிசாசு தரித்திரத்தை குறித்து இந்த பொய்யை கிறிஸ்தவ மத்தியில பரப்பி உலகமெங்கும் இருக்க எல்லா கிறிஸ்தவர்களையும் ஏழைகளாய் தரித்திரத்தில் வைத்திருக்கிறான். He makes sure that they stay there. அங்கேயே இருக்கும்படி பார்த்து கொள்ளுகிறான். Hello. So that now if you preached on prosperity, they look at you with suspicion. இப்போ செழிப்பு பற்றி பேசினா சந்தேக கண்ணோடு பார்க்கறாங்க. And if you preach about poverty, you will be appreciated. தரித்திரத்தை நீங்கள் போதித்தால் உங்களை பாராட்டுவார்கள். Now I had a choice to make. பாருங்க நான் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும். Many years ago. பல வருஷங்களுக்கு முன்னாடி. Am I going to get up and preach this, or am I going to be afraid of people and be men pleaser? நான் எழுந்து நின்று இதை பிரசங்கிப்பதா அல்லது பயந்து கொண்டு மனுஷரை பிரியப்படுத்தும்படி போதிப்பதா? I had to make a choice. நான் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும். Now, you know, just like they can preach poverty, I can also do a good job at that. பாருங்க தரித்திரத்தை அவங்க பேசுறது போல நானும் தரித்திரத்தை பற்றி ரொம்ப நல்லா பேசலாம். Yeah, I've heard all their sermons. ஏன்னா அவங்க மெசேஜ் எல்லாம் கேட்டிருக்கேன் நான். I've had good training. நல்லா பயிற்சியும் இருக்கு. And if I tried, I could probably do it as good as them and better. முயற்சித்தா அவங்கள போல அவங்கள விட இன்னும் நல்லாவே என்னால பேச முடியும். If I tried very hard. கஷ்டப்பட்டு முயற்சித்தால். But should I do it? ஆனா நான் அதை செய்ய வேண்டுமா? I had to make a choice. நான் தீர்மானிக்க வேண்டும். And I made the choice many years ago. I will not be afraid of men. I will declare to this world what God's will is. பல வருஷங்களுக்கு முன்னாலே நான் தீர்மானித்தேன். மனுஷரை கண்டு பயப்பட போவதில்லை. தேவனுடைய விருப்பம் என்னவோ அதை நான் அறிவிக்க போகிறேன். Those who hate may hate. என்னை வெறுக்கிறவங்க வெறுக்கட்டும். Those who love may love. என்னை நேசிக்கிறவங்க நேசிக்கட்டும். Whether they love or hate, it doesn't change me. I will speak only this. அவங்க வெறுக்கறாங்களோ நேசிக்கறாங்களோ அது என்னை மாற்ற போவதில்லை. இதான் நான் பிரசங்கிக்க போகிறேன். My message is God is rich. என்னுடைய செய்தி என்ன? தேவன் ஐஸ்வரியம் உள்ளவர். Jesus rich. இயேசு ஐஸ்வரியம் உள்ளவர். Disciples were rich. சீஷர்கள் ஐஸ்வரியம் உள்ளவர்கள். And we must be rich. நாமும் ஐஸ்வரியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். God is interested. தேவன் அதில் ஆர்வமாய் இருக்கிறார். God is interested in blessing you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதில் ஆர்வமாய் இருக்கிறார். That is why the Bible declares, my God shall supply all our needs according to his riches. ஆகவே தான் வேதம் சொல்லுது என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். That's why Paul says that he gives us exceeding abundantly above all that we ask. ஆகவே தான் பவுல் சொல்கிறார் நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் கொடுக்கிறார் என்று. Some people say, where is prosperity in the New Testament? சிலர் கேக்குறாங்க புதிய ஏற்பாட்டில் எங்கங்க செழிப்பு பற்றி இருக்குன்னு. It is there. இருக்கு. See, I just told you a couple of verses. இப்பதான் ஒரு சில வசனங்களை சொன்னேன் இல்லையா? I can quote you many other verses. இன்னும் பல வசனங்களை சொல்லலாம். I'll show you where the riches are in the New Testament. சரி ஐஸ்வரியம் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் எங்க சொல்லப்பட்டிருக்கு They immediately say it's all in the Old Testament. உடனடியா என்ன சொல்றாங்க எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குங்க. It's in the New Testament. புதிய ஏற்பாட்டில் இருக்கு. In the New Testament there is the embodiment of that person. புதிய Riches has come in flesh in Jesus. புதிய ஏற்பாட்டிலே ஐஸ்வரியம் மனுஷ வடிவிலே இயேசுவாய் இறங்கி வந்தது. That is why there was enough wine, the best kind, and
and overflowing. ஆகவேதான் சிறந்த வகையான திராட்சரசம் நிரம்பி வழிந்தது. That is why 5,000 people or 20,000 as some say could sit down and eat 2,000 years ago in the days of Jesus. ஆகவேதான் இயேசு நாட்களிலே 2000 வருஷத்துக்கு முன்னால 5000 பேர், சிலர் 20000 பேர்ன்றாங்க. அத்தனை பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். Hello? ஹலோ, Are you there? இருக்கீங்களா? It is there, my friend. இருக்கிறது நண்பர்களே. What is God's will? தேவனுடைய சித்தம் என்ன? God's will is that you be like him. நீங்கள் அவரை போல இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய That's சித்தம். very simple. அது அவ்வளவு சிம்பிள் அது. I leave it to you. நான் உங்களுக்கு விட்டு விடுகிறேன். You have the choice. நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். I have made the choice. நான் அதை தெரிந்து கொண்டேன். That I want to be like him. நான் இப்படி அவரை போல இருக்க In every போகிறேன். way. எல்லா விதத்திலும். Every way we must strive to be. எல்லா விதத்திலும் அவரை போல இருக்க முயற்சிக்க Shall we வேண்டும். all stand? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். We'll continue next week. அடுத்த வாரம் தொடருவோம். Next week I'm going to show you. அடுத்த வாரம் உங்களுக்கு ஒன்றை காண்பிக்க போகிறேன். I'm going to show you that the early church had wealth. ஆதி திருச்சபையிடம் ஐஸ்வர்யம் இருந்தது என்பதை காண்பிக்க போகிறேன். Hello? ஹலோ, Early church was a rich church. ஆதி திருச்சபை ஐஸ்வர்யமான சபை. Apostle Paul had wealth. அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட ஐஸ்வர்யம் இருந்தது. I'll show you all that next week. அடுத்த வாரம் அதெல்லாம் காண்பிக்கிறேன். Amen? ஆமென்.